ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம், கனி திவ்யா பேசக்கூடிய விஷயங்கள் வந்து அதில் கனி வந்து விஜய் பார்வதி பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. நான் அப்படியே கிள்ளி பார்க்குறேன். உண்மை உண்மை ஒன்பிட்டு என்ன விஷயம் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்துட்டு ஆதரவு விட்டுறாங்க. ஆக்சுவலாக ஆதரவு இது காமிக்கும்போது நிறைய பேருக்கு ஷாக் இருந்துச்சு. விஜய் பார்வதி ஷாக் மட்டும்தான், அழகெல்லாம் இல்லை. ஏன்னா தெரியும் ஆதரவை வந்துட்டு விஜய் பார்வதி கேட்டப்போ கொடுக்கல, அந்த 20 வருது. அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அப்படியே கசமசா இருந்தால் கச்சமச்சா தான் போயிட்டு இருந்தது. சரிங்களா, கம்முன்னு தான் இருந்தாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆதர் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்னு ஹீரோயின் மாதிரி ஆகிட்டாங்க. அந்த 24 அந்த இதை வந்துட்டு விஜய் பார்வதி கொடுத்தோடனே ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. சே, இந்த பொண்ணுக்கு போய் இந்த பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் வந்துச்சு உண்மையிலே. ஏன்னா அங்கே வந்து ரொம்ப தெனாட்டாக தான் இருந்தாங்க. உண்மையாக சொல்ல போனால் அந்த பொண்ணு தானே எல்லாம் தெரிஞ்ச நல்ல விஷயந்தான். எஃப்ஜே ஆக்சுவலாக என்னென்னா எஃப்ஜே மேலே அவங்களுக்கு செம்ம ஒரு இது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. எஃப்ஜே ரொம்ப அழுதுருப்பாங்க, நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இப்போ எஃப்ஜே வந்து இந்த ஆதரியால் தான் எஃப்ஜே போயிட்டான்ற மைண்டு அவங்களுக்குள்ள வந்திருக்கும். இப்போ அவங்க வந்து செம்ம காலம் இருந்திருப்பாங்க. ஆனால் அதே ஆதரி வந்துட்டு அந்த 24 மணி நேரம் இதை வந்து விஜய் பார்வதி கொடுத்தவொன்னே அவங்க குற்ற உணர்ச்சி குத்த ஆரம்பிச்சிச்சு, போய் செம்மையாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் பயங்கரமாக ஆடுறது காரணம். இல்லைன்னா அவங்க அவ்வளோ தூரம் வாய்ப்பே இல்லை. கிடச்சிருச்சு, ஓகே தேங்க்ஸ் சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. இதை நான் வாழ்நாளும் மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இதுதான் அந்த விஷயங்கள். என்னென்னா அங்கே நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன், இங்கே வந்துட்டு நீ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எனக்கு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம். கண்டிப்பாக வந்து அதை ஆதரையே வந்து ரியலைஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து கேமராவில் பேசக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இப்போ போயிட்ட, நீ இனிமேல் என் கூட பேச முடியாது உங்ககிட்ட, நான் அப்போலாம் நான் நினைக்க போகிறது கிடையாது. எப்படின்னா வெளியே வந்து நான் பேச தான் போகிறேன். ஆனால் நீ வந்துட்டு உள்ளே எந்த நோக்கத்துக்கு வந்தியோ அதை நீ செஞ்சு முடிச்சிட்ட. இன்னும் நீ கூட இருந்திருக்கலாம்னு நான் நினச்சேன். நீ முதல் உன்னை நம்பு, பாஸ் அதை தான் சொல்கிறாரு. உன்னை யாருக்கும் பிடிக்காமலாம் இல்லை, எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும். அவன் மாதிரி திவ்யா பேசின விஷயங்கள் வந்துச்சு. அடுத்தது தான் கனியோட விஷயமே. எப்பயுமே கனியை வந்துட்டு இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விஜய் பார்வதியை பற்றி நல்ல விதமாக பேசக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அபூர்வமாக இருக்குது. எப்பயுமே ஒரு சில ஸ்டார் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாராக இருக்குது. என்னடா இது அப்படின்ற மாதிரி. என்ன கனி சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும் ஆதரி எனக்கு கொடுக்க மாட்டா, இன்னும் 1000% தெரியும். எப்படி அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா விஜய் பார்வதி சொன்ன காரணங்களும் ஆதரி சொன்ன காரணங்களும் ஒரே மாதிரி சிமிலராக. அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், சரி நம்மளுக்கு கிடைக்காது, அவள் கண்டிப்பாக அவள் தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு அவள் ரியாக்ட் பண்ண பார்த்தீங்கன்னா, கொடுத்தவொடனே விஜய் பார்வதி அப்போ எனக்கு தோணுச்சு ஒர்த்துடா அப்படின்னு தோணுச்சுன்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படி கண்டிப்பாக எனக்கு அவளை அது வந்து ஒர்த்துன்னு அப்படியே கரெக்டான இடத்துக்கு தான் போயிருக்குன்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் ஏன்னா அங்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு லுக் விட்டுருப்பாங்க, என்ன திடீர்னு கனியில் வில்லி மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு. ஆனால் அந்த வில்லி மனசுக்குள்ளேயும் ஒரு ஈரம் இருக்குன்றதை அவங்க ப்ரூவ் பண்ணாங்க. இதுதான் அவங்க யார் அப்படின்றது. ஸோ இதுக்கு முன்னாடி மேபி எல்லாருமே அந்த கேமுக்காக, இப்போ கமருதீன் ஒரு விஷயம் பண்ணியிருப்பார், எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இப்போ தான் அவங்களோட உண்மையான விஷயங்கள்லாம் வெளியே வருதாங்கன்னு தெரியல. எதை நம்புறதுன்னு தெரியல. ஆனால் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் கனியும் அதேமாதிரி விக்ரமும் சொல்லியிருந்தார். விக்ரம் கூட வந்து நான் வர பார்வதி ரசிக்கிறேன்றார். சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.